ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். இந்த உலகத்தில் பல வீரர்களின் கதைகள் இருக்கின்றன, பல தெய்வங்களின் கதைகளும் இருக்கின்றன. ஆனால் பக்தி, வீரம், அறிவு இந்த மூன்றையும் ஒன்றாக கொண்ட ஒரு தெய்வம் இருக்கிறான். அவர் யார் தெரியுமா? அவர் அஞ்சனேயர். மனிதராக அல்ல, தேவராக அல்ல, ஒரு வானரராக பிறந்தவர். ஆனால் அவருடைய பக்தி தேவர்களையும் தாண்டியது. அவருடைய பலம் அசுரர்களையும் நடுங்க வைத்தது. ஜெய் ஸ்ரீராம். அவருடைய அறிவு ஜெய் ஸ்ரீராம். மகாமுனிவர்களையும் ஜெய் ஆச்சரியப்படுத்தியது. ஸ்ரீராம். இன்று அவருடைய முழு வாழ்க்கை கதையை பிறந்த நாள் முதல் இன்று வரை ஒரு பயணமாக நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கதையை ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு முக்கியமான கேள்வி. அவருடைய தாயார் அஞ்சனா ஏன் குரங்கு வடிவில் பிறந்தார்? அதை முதலில் பார்க்கலாம். ஒரு காலத்தில் தேவர்களின் உலகத்தில் அழகும் கலைகளும் இசையும் நிறைந்த ஒரு உலகம் இருந்தது. அது தேவலோகம். அங்கு பல அப்சரஸ்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் ஒருத்தி அஞ்சனா. அவள் அழகில் ஒப்பில்லாதவள். அவள் நடனத்தில் யாரும் ஈடு இணையில்லாதவள். ஆனால் அவளுக்கு ஒரு சிறிய குறை இருந்தது. அது என்ன தெரியுமா? சில நேரங்களில் அவள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் சிறிது விளையாட்டாகவும் நடந்து கொள்வாள். ஒரு நாள் பூமியில் ஒரு பெரிய முனிவர் ஆழ்ந்த தபசில் இருந்தார். அவருடைய மனம் முழுவதும் தெய்வத்தில் லயித்திருந்தது. அந்த நேரத்தில் அஞ்சனா அங்கே வந்தாள். அவள் அந்த முனிவரை பார்த்தாள். அவளுக்கு ஒரு சின்ன விளையாட்டு தோன்றியது. அவரை சுற்றி சிரித்தாள். அவரை தொந்தரவு செய்தாள். அந்த முனிவர் கண்களை திறந்தார். அவருடைய முகத்தில் கோபம், அவருடைய கண்களில் தீ. யார் நீ? அஞ்சனா அஞ்சினாள். ஆனால் தாமதமாகிவிட்டது. முனிவர் சாபம் கொடுத்தார். நீ இப்படி குரங்கு வடிவில் விளையாடினாயே, அப்படியே நீ குரங்கு வடிவில் பூமியில் பிறந்து வாழ வேண்டும். அந்த ஒரு வாக்கியம் அஞ்சனாவின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. அவள் நடுங்கினாள். அவள் கண்ணீர் வடித்தாள். அவள் கைகளை கூப்பினாள். மன்னிக்கவும் முனிவரே, நான் தவறு செய்தேன். முனிவரின் கோபம் சற்று குறைந்தது. சரி, இந்த சாபம் முழுவதும் நிரந்தரமில்லை. நீ ஒரு தெய்வீக குழந்தையை பெற்ற பிறகு மீண்டும் உன் ஸ்வர்க்க வடிவத்தை அடைவாய். அஞ்சனா சிறிது நிம்மதியடைந்தாள். ஆனால் அவள் பூமிக்கு வந்தாள். இப்போது அவள் தேவலோகத்தில் இல்லை. அஞ்சனா தேவலோகத்தில் இருந்தபோது அவள் பெயர் வேறு. அவள் புஞ்சிகஸ்தலா என்று அழைக்கப்பட்டாள். ஆனால் அந்த சாபத்திற்கு பிறகு அவள் பூமிக்கு வந்தபோது அவள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். அவள் பெயரும் மாறியது. அவள் இனி அஞ்சனா. காட்டில் ஒரு வானரராக வாழ வேண்டிய நிலை. அடுத்து என்ன நடந்தது? அஞ்சனாவுக்கு அந்த தெய்வீக குழந்தை எப்படி கிடைத்தது? அதை இப்போது பார்க்கலாம். பூமியில் ஒரு அஞ்சனா தனியாக இல்லை. அந்த காலத்தில் ஒரு வானர அரசன் இருந்தான். வீரம், தைரியம், நம்பிக்கை இவை அனைத்திலும் சிறந்தவன். அவன் பெயர் கேசரி. அவன் ஒரு சாதாரண வானரன் அல்ல, ஒரு பெரிய வீரன், ஒரு தர்மமான தலைவன். அஞ்சனாவையும் கேசரியையும் விதி ஒன்றாக சேர்த்தது. அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அது ஒரு சாதாரண திருமணமில்லை, அது ஒரு தெய்வீக இணைப்பு. ஒரு பக்கம் தவம் செய்த ஒரு பெண், மற்றொரு பக்கம் தர்மத்தை காக்கும் ஒரு வீரன். இந்த இருவரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் வரப்போகிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சி வருவதற்கு முன் ஒரு ஏக்கம் இருந்தது. நாள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, ஆண்டுகள் கடந்தது. ஆனால் அஞ்சனாவுக்கும் கேசரிக்கும் ஒரு குழந்தை இல்லை. அஞ்சனாவின் மனதில் ஒரு வலி. என் சாபம் இன்னும் நீங்கவில்லை. அவள் இரவு முழுவதும் யோசித்தாள். அவள் கண்களில் கண்ணீர். அப்போது அவள் ஒரு முடிவெடுத்தாள். நான் தவம் செய்வேன். காடு, அமைதி, பறவைகளின் சத்தம், காற்றின் இசை. அங்கே அஞ்சனா கண்களை மூடி அமர்ந்திருக்கிறாள். அவள் என்ன செய்கிறாள்? தவம். அவள் மனதில் ஒரே ஒரு வேண்டுதல், எனக்கு ஒரு தெய்வீக குழந்தை வேண்டும். அவள் யாரை நோக்கி தவம் செய்கிறாள்? மகாதேவன், சிவன். நாள் கடந்தது.
மாதங்கள் கடந்தது, ஆண்டுகள் கடந்தது. மழை பெய்தது, சூரியன் வெப்பம் கொடுத்தது, காற்று வீசியது. ஆனால் அஞ்சனா அசையவில்லை. அவளுடைய மனம் ஒரே ஒன்றில், பக்தியில். ஒரு நாள் அந்த தவம் பலித்தது. வானத்தில் ஒரு ஒளி. காற்று திடீரென வேகமாக வீசியது. அது சாதாரண காற்று இல்லை, அது வாயு பகவான். அவர் அஞ்சனாவை ஆசீர்வதித்தார். உனக்கு ஒரு மகத்தான குழந்தை பிறக்கும். அந்த தருணத்தில் ஒரு தெய்வீக சக்தி அவளுள் நுழைந்தது. காலம் கடந்தது. ஒரு நாள் அந்த காடு முழுவதும் ஒளியால் நிரம்பியது. ஒரு குழந்தை பிறந்தது. அவன் சாதாரண குழந்தை அல்ல. அவன் முகத்தில் ஒளி, அவன் உடலில் சக்தி, அவன் கண்களில் தெய்வீகத்தன்மை. அவன்தான் அஞ்சனேயர். அவன் பிறந்த நாளிலேயே அவனுக்கு அசாதாரண சக்திகள் இருந்தது. ஆனால் அந்த சக்தி அவனை ஒரு பெரிய சாகசத்திற்கு கொண்டு சென்றது. அது என்ன? ஒரு நாள் அவன் வானத்தை பார்த்தான். காலை நேரம். வானம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. அங்கே ஒரு பெரிய சிவப்பு பழம் போல ஒன்று இருந்தது. அது யார்? சூரியன். ஆனால் சிறுவனான ஹனுமான் அதை பழம் என்று நினைத்தான். அது என்ன அழகான பழம்! அவன் சிரித்தான், அவன் குதித்தான், அவன் வானத்தை நோக்கி பாய்ந்தான். அவன் மேலே மேலே பறந்தான். மேகங்களை தாண்டினான், பறவைகளை தாண்டினான். அவன் வேகம் அதிகரித்தது. அவன் சூரியனை நோக்கி சென்று கொண்டிருந்தான். இந்த காட்சியை பார்த்தவர்கள் தேவர்கள். அவர்கள் அதிர்ச்சியில், இந்த குழந்தை யார்? அவன் நேராக சூரியனை நோக்கி பறக்கிறான். அந்த நேரத்தில் தேவர்களின் அரசன் இந்திரா. அவர் பயந்தார். சூரியன் பாதிக்கப்பட்டால் உலகமே அழியும். அவர் ஒரு முடிவெடுத்தார். அவர் தனது ஆயுதத்தை எடுத்தார், வஜ்ராயுதம். அவர் அதை ஹனுமானை நோக்கி எறிந்தார். அந்த வஜ்ரம் வானத்தை கிழித்து அந்த சிறுவனை நோக்கி வந்தது. ஹனுமான், அவன் இன்னும் சிரித்துக் கொண்டே இருந்தான். அவனுக்கு ஆபத்து தெரியவில்லை. அந்த வஜ்ரம் அவனின் தாடையில் பட்டது. அவன் விழுந்தான். அவன் உடல் கீழே விழுந்தது. அவன் மயங்கினான். இந்த காட்சியை பார்த்தவர் ஒரு தந்தை, வாயு. அவர் தனது மகனை பார்த்தார். அவர் கோபமடைந்தார். அவர் துயரத்தில் மூழ்கினார். என் குழந்தை! அவர் ஒரு விஷயம் செய்தார். அவர் உலகத்திலிருந்து காற்றை இழுத்து கொண்டார். ஒரு நொடியில் காற்று இல்லை. மனிதர்கள் மூச்சுவிட முடியவில்லை. விலங்குகள் தவித்தன. உலகம் நின்றுவிட்டது. தேவர்கள் பதறினார். இது என்ன? உலகம் அழிந்துவிடும். அவர்கள் எல்லோரும் ஓடி வந்தனர். அவர்கள் வாயு பகவானை சமாதானப்படுத்த முயன்றனர். தயவு செய்து கோபத்தை அடக்குங்கள். உங்கள் குழந்தையை காப்பாற்றுகிறோம். அவர்கள் ஹனுமானை சுற்றி நின்றனர். ஒவ்வொருவரும் ஒரு வரம் கொடுத்தனர். இந்த குழந்தைக்கு எந்த ஆயுதமும் தீங்கு செய்யாது. அவனுக்கு அளவிட்ட பலம். அவன் எந்த வடிவத்தையும் எடுக்க முடியும். அவன் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பான். ஹனுமான் மெதுவாக கண்களை திறந்தான். அவன் சிரித்தான். அவனுக்கு ஒன்றுமாகவில்லை. அந்த நாளிலிருந்து அவனுக்கு ஒரு புதிய பெயர் வந்தது, ஹனுமான். ஏன் தெரியுமா? ஹனு என்றால் தாடை, அந்த வஜ்ரம் பட்ட இடம். அதனால் அவன் ஹனுமான். ஒரு குழந்தையின் விளையாட்டு, ஒரு உலகத்தின் அதிர்ச்சி, ஒரு தந்தையின் கோபம், ஒரு தெய்வத்தின் வரம். இதுதான் அஞ்சனேயரின் முதல் அதிசயம். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது. அது என்ன? முனிவர்கள் கொடுத்த சாபம். அந்த சம்பவத்திற்கு பிறகு ஹனுமான் வளர ஆரம்பித்தான். ஆனால் அவன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல. அவனிடம் அளவிட்ட சக்தி இருந்தது. அவன் பறக்க முடியும். அவன் உருவம் மாற்ற முடியும். அவன் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அவன் காட்டில் ஓடினான், மரங்களில் ஏறினான், விலங்குகளுடன் விளையாடினான். அவனுக்கு உலகமே ஒரு விளையாட்டு. ஆனால் அந்த சக்தி ஒரு பிரச்சனையாக மாறியது. ஒரு நாள் ஒரு அமைதியான காட்டில் சில முனிவர்கள் ஆழ்ந்த தபசில் இருந்தனர். அவர்களின் மனம் அமைதியில், தெய்வத்தில். அந்த நேரத்தில் ஹனுமான் அங்கே வந்தார். அவர் பார்த்தார், இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருக்கு ஆர்வம். அவர் அருகில் சென்றார்.
முனிவர்கள் கண்களை மூடி இருந்தனர். முனிவர்கள் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் தவம் செய்து கொண்டு இருந்தார்கள். ஹனுமார் அந்த மரத்தை தூக்கி அதை ஆற்றின் அருகே கொண்டு போய்விட்டார். அவருக்கு அது விளையாட்டு. ஆனால் முனிவர்களின் தவம் கலைந்தது. அவர்கள் கூறினார்கள், இந்த குழந்தைக்கு அளவில்லா சக்தி இருக்கிறது, ஆனால் அதை பயன்படுத்த அறிவு இல்லை. அதனால் அவர்கள் சாபம் கொடுத்தார்கள். உன் சக்தியை நீ மறந்து போவாய். யாராவது நினைவூட்டினால் மட்டுமே நினைவுக்கு வரும். இது தண்டனை இல்லை, பாதுகாப்பு. காலம் நகர்ந்தது. சிறுவனாக இருந்த ஹனுமான் இப்போது ஒரு வலிமையான வானரராக வளர்ந்திருந்தான். அவரிடம் இன்னும் சக்தி இருந்தது, ஆனால் அவர் அதை முழுமையாக அறியவில்லை. அவர் வாழ்க்கை அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு இடம், கிஷ்கிந்தா. அங்கு ஒரு வானர அரசன். அவர் பெயர் சுக்ரீவா. சுக்ரீவன் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பயம், அவனுக்கு ஆதரவு தேவை. அந்த நேரத்தில் அவனுக்கு துணையாக இருந்தவர் ஹனுமான். அந்த நேரத்தில் 2 புதிய நபர்கள் கிஷ்கிந்தைக்கு வந்தனர். அவர்கள் தோற்றம் வித்தியாசமாக இருந்தது. ஒருவர் அமைதியான முகம், கருணை நிறைந்த கண்கள், ஒரு ராஜரிஷி போல தோற்றம். மற்றொருவர் வீரம், விழிப்பு, எப்போதும் தயார் நிலையில். அவர்கள் யார்? அவர்கள் ராமா மற்றும் லக்ஷ்மணன். அந்த நேரத்தில் ஹனுமான் அவர்களை தூரத்திலிருந்து பார்த்தான். அவன் மனதில் ஒரு சந்தேகம். இவர்கள் யார்? இந்த காட்டில் என்ன செய்கிறார்கள்? அவர் உடனே நேராக செல்லவில்லை. அவர் ஒரு யோசனை செய்தார். அவர் மனித வடிவம் எடுத்தார். மெதுவாக அவர்களிடம் சென்றார். ஐயா, நீங்கள் யார்? இந்த ஆபத்தான காட்டில் ஏன் வந்திருக்கிறீர்கள்? ராமர் மெதுவாக அவனை பார்த்தார். அவர் கண்களில் அமைதி, அவர் முகத்தில் சிரிப்பு. அவர் பேசினார். நாங்கள் அயோத்தியிலிருந்து வந்தவர்கள். என் மனைவி சீதை, அவளை ராவணன் கடத்திவிட்டான். அவளை தேடிக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகள் ஹனுமானின் மனதை தொடர்ந்தது. அவர் ராமரை பார்த்தார். அவர் உள்ளத்தில் ஒரு உணர்வு. அதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அவர் மனதில் ஒரு குரல். இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர்தான் என் இறைவன். அவர் உடனே தன் உண்மையான வடிவத்தை எடுத்தான். அவர் கீழே விழுந்தான். ராமரின் பாதங்களை தொட்டார். பிரபு, நான் உங்களுடைய தாசன். அந்த தருணம் ஒரு வானரன் ஒரு பக்தனாக மாறிய தருணம். ராமர் சிரித்தார். அவர் ஹனுமானை எழுப்பினார். நீங்கள் யார்? ஹனுமான் பணிவுடன் சொன்னார். நான் சுக்ரீவனின் அமைச்சர். என் பெயர் ஹனுமான். ராமர் அவனை பார்த்தார். அவர் மனதில் மகிழ்ச்சி. அவர் சொன்னார், நீ சாதாரணவன் அல்ல. அந்த நாளிலிருந்து ஹனுமானின் வாழ்க்கை முழுவதும் மாறியது. அவர் இனி ஒரு வீரன் மட்டும் இல்லை, அவர் ராமபக்தன். அவர் மனதில் ஒரே எண்ணம் மட்டும், என் வாழ்க்கை ராமசேவைக்கே. அடுத்ததாக ராமர் ஒரு பணியை அவனிடம் கொடுத்தார். சீதையை கண்டுபிடிக்க வேண்டும். ராமரின் ஆணையை பெற்ற பிறகு அனைத்து வானரர்களும் ஒன்று கூடினார்கள். ஒரே இலக்கு, சீதையை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் தேடினார்கள். மலைகள், காடுகள், ஆறுகள். ஆனால் சீதையை காணவில்லை. இறுதியாக அவர்கள் வந்தடைந்த இடம் ஒரு பெரிய கடல், அளவில்லாத நீர். அதற்குப் பின் லங்கா. அனைவரும் அந்த கடலை பார்த்தார்கள். ஒரு கேள்வி, இதை எப்படி தாண்டுவது? ஒவ்வொருவரும் பேச ஆரம்பித்தார்கள். நான் 10 யோஜனம் பாய முடியும், நான் 20 யோஜனம், நான் 50. ஆனால் யாராலும் அந்த கடலை முழுவதும் தாண்ட முடியாது. அந்த நேரத்தில் ஒரு மூத்தவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் ஒரு கரடி, ஆனால் சாதாரண கரடி அல்ல. அவர் ஜாம்பவான், ஒரு கரடி அரசன். வயதில் முதிர்ந்தவர், ஆனால் அறிவில் உயர்ந்தவர். பல யுகங்களை கடந்தவர், பல அவதாரங்களை கண்டவர். அவர் உடலில் வயது இருந்தாலும் அவர் உள்ளத்தில் ஞானம் இருந்தது. அவர் மெதுவாக எழுந்தார். அவர் அனைவரையும் பார்த்தார். பிறகு அவர் ஒரு மனிதனை நோக்கி நடந்தார். அவர் யார்? ஹனுமான். ஹனுமான் அங்கே அமைதியாக நின்றிருந்தார். அவர் என்ன நினைத்தார்? நான் என்ன செய்ய முடியும்? அவர் தனது சக்தியை மறந்திருந்தார். ஜாம்பவான் அவனை பார்த்தார். அவர் சிரித்தார். ஹனுமான், நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய்? உனக்குன் சக்தி தெரியாதா? ஹனுமான் குழம்பமடைந்தார். என்னிடம் சக்தி இருக்கிறதா? ஜாம்பவான் மெதுவாக பேச ஆரம்பித்தார்.
நீ யார் என்று உனக்கு தெரியுமா? நீ வாயு பகவானின் மகன். நீ சிறுவயதில் சூரியனை பிடிக்க பறந்தவன். நீ எந்த வடிவத்தையும் எடுக்க முடியும். உனக்கு அளவற்ற பலம். அந்த வார்த்தைகள் ஹனுமானின் உள்ளத்தில் ஒலித்தது. முனிவர்களின் சாபம் அது உடையத் தொடங்கியது. ஹனுமானின் உடலில் ஒளி அதிகரித்தது. அவர் கண்கள் பிரகாசித்தது. அவர் நிமிர்ந்து நின்றார். அவர் மெதுவாக சொன்னார், ஆம், எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் உயர்ந்தான். அவர் உருவம் பெரிதானது. அவர் ஒரு மலை போல ஆனார். அவர் முழங்கினார், ஜெய் ஸ்ரீராம். அந்த ஒரு குரல் அனைவரையும் அதிரமைத்தது. அந்த தருணத்தில் ஹனுமான் ஒரு சாதாரண வானரன் இல்லை. அவர் ஒரு ராம பக்தன், ராமனின் தூதன். அவர் கடலை நோக்கி பார்த்தார். இப்போது அவருக்கு பயமில்லை, அவருக்கு சந்தேகமில்லை. ஒரே எண்ணம் மட்டும், நான் இதை செய்ய வேண்டும். அடுத்த நொடி அவர் பாய்ந்தான். அதுதான் ராமாயணத்தின் மிக அழகான பகுதி, சுந்தர காண்டம். அந்த ஒரு பாய்ச்சல் அது சாதாரண பாய்ச்சல் இல்லை. அது ஒரு பக்தனின் நம்பிக்கை, ஒரு தூதனின் கடமை, ஒரு வீரனின் தீர்மானம். ஆஞ்சநேயர் கடலை தாண்டி இறுதியாக லங்கையை அடைந்தார். இரவு நேரம். லங்கா நகரம் ஒளியில் மின்னும் அரண்மனைகள், பொன்னாலான கோபுரங்கள், அழகான தோட்டங்கள். ஆனால் அந்த அழகுக்குள் ஒரு இருள் இருந்தது. அது அதர்மம். ஆஞ்சநேயர் தனது உருவத்தை சிறிதாக மாற்றினார். அவர் மெதுவாக நகரத்திற்குள் நுழைந்தார். யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு. அவர் தேடினார். சீதா எங்கே? அவர் அரண்மனைகளை பார்த்தார். அவர் தோட்டங்களை பார்த்தார். அவர் ராவணனின் மாளிகைக்குள் சென்றார். அங்கே அழகான பெண்கள், ஆடம்பரம். ஆனால் சீதை இல்லை. இங்கே இல்லை, அங்கேயும் இல்லை. அவர் மனதில் ஒரு சிறிய கவலை. நான் தவறான இடத்திற்கு வந்துவிட்டேனா? ஆனால் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. ராமர் என்னை அனுப்பினார். நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். இறுதியாக ஒரு இடம், அசோக வாட்டிகா. அங்கே ஒரு மரத்தின் கீழ் ஒரு பெண் அமர்ந்திருந்தார். அவர்கள் மெலிந்திருந்தார்கள். அவர்கள் முகத்தில் துயரம், அவர்கள் கண்களில் கண்ணீர். அவர்கள் மனதில் ஒரே ஒரு பெயர், ராமா. அவர்கள் யார்? அவர்கள் சீதா. ஆஞ்சநேயர் அந்த மரத்தின் மேல் அமர்ந்தார். அவர் உடனே கீழே வரவில்லை. ஏன் தெரியுமா? அவர் ஒரு பக்தன் மட்டுமல்ல, அவர் ஒரு புத்திசாலி தூதன். அவர் மெதுவாக ஒரு வார்த்தை சொன்னார், ராமா. அந்த ஒரு வார்த்தை சீதையின் இதயத்தை தொட்டது. அவர் மெதுவாக மேலே பார்த்தார். ஆஞ்சநேயர் கீழே இறங்கினார். அவர் பணிவுடன் நின்றார். அவர் தனது கையிலிருந்து ஒன்றை எடுத்தார். அது என்ன? ராமரின் மோதிரம். அவர் அதை சீதைக்கு கொடுத்தார். சீதையின் கைகள் நடுங்கின. அவர் அந்த மோதிரத்தை பார்த்தார். மாதா சீதை கண்களில் கண்ணீர். இது ராமருடையது. அந்த தருணத்தில் மாதா சீதா தனியாக இல்லை. அவள் மீண்டும் நம்பிக்கை பெற்றாள். ஆஞ்சநேயர் மெதுவாக சொன்னார், நான் அவருடைய தூதன். மாதா சீதை தலையை குனிந்தார். பிறகு அவர் உயர்ந்து பார்த்தார். ஒரு தூதன் தனது கடமையை நிறைவேற்றிய தருணம். ஒரு பக்தன் தனது இறைவனுக்கு செய்த மிகப்பெரிய சேவை. சீதையும் ஹனுமானையும் பார்த்து சொன்னார், ராமர் நலமாக இருக்கிறாரா? ஆஞ்சநேயர் சிரித்தார். அவர் உங்களை தேடி வருகிறார். நான் இப்போது சென்று அவரிடம் சொல்கிறேன். இதோ என் சூடாமணி, ராமரிடம் கொடுங்கள். அவரிடம் சொல்லுங்கள், சீதா இன்னும் காத்திருக்கிறாள். அவரை நம்பி. ஹனுமன் பணிவுடன் அந்த சூடாமணியை பெற்று சென்றார். அந்த தருணத்தில் ஆஞ்சநேயரின் பணி முடிந்தது. ஆனால் அவர் அங்கேயே நிற்கவில்லை. அவர் ஒரு முடிவெடுத்தார். நான் ராவணனை சந்திக்க வேண்டும். சீதையை கண்ட பிறகு ஹனுமான் உடனே திரும்பவில்லை. ஏன் தெரியுமா? அவர் ஒரு தூதன் மட்டுமல்ல, அவர் ஒரு வீரன். அவர் ஒரு செய்தி கொண்டு செல்ல வேண்டும். அது யாருக்கு? ராவணனுக்கு. அவர் அசோக வாட்டிகாவை சிதறடித்தார். மரங்கள் விழுந்தன. அரக்கர்கள் ஓடினார்கள். இதெல்லாம் ஏன்? ராவணன் கவனத்தை ஈர்க்க. அரக்கர்கள் கூட்டமாக வந்தார்கள். அவர்கள் ஹனுமானை பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர் அவர்களை எளிதாக வீழ்த்தினார். இறுதியாக ராவணன் தனது மகன் இந்திரஜித்தை அனுப்பினான். அவன் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பயன்படுத்தினான். ஹனுமான் அதை உடைக்க முடியும். ஆனால் அவர் உடைக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவர் ஒரு முடிவெடுத்தார்.
நான் ராவணனை நேராக சந்திக்க வேண்டும். அவர் தன்னை பிடிக்க அனுமதித்தார். அவரை கயிறுகளால் கட்டினர். அவரை இழுத்துச் சென்றார்கள் லங்காவின் மையத்திற்கு, ராஜசபைக்கு. அங்கே ஒரு மாபெரும் அரியணை. அதில் அமர்ந்திருந்தான் ராவணன். 10 தலைகள், அரக்க சிரிப்பு, அகந்தை நிறைந்த பார்வை. ஹனுமானை அவன் முன் நிறுத்தினர். இவன் யார்? ராவணன் கேள்வி கேட்டான். ஹனுமான் அமைதியாக பார்த்தார். அவருக்கு பயமில்லை. அவர் மெதுவாக சொன்னார், நான் ராமரின் தூதன். அந்த ஒரு வார்த்தை ராவணனை கோபப்படுத்தியது. ராமனா? அவன் ஒரு சாதாரண மனிதன். ராவணன் சிரித்தான். ஆனால் ஹனுமான் சிரிக்கவில்லை. அவர் நேராக பார்த்தார். ராமர் சாதாரணர் அல்ல. நீ சீதையை திருப்பிக் கொடு, இல்லையெனில் உன் லங்கா அழியும். அந்த வார்த்தைகள் அரங்கிலிருந்த அனைவரையும் அதிர வைத்தது. ராவணன் தனது சிம்மாசனத்தில் உயரமாக அமர்ந்திருந்தான். ஹனுமானை கீழே நிற்க வைத்தான். ஆனால் ஹனுமான் கீழே நிற்கவில்லை. அவர் தனது வாளை சுருட்டத் தொடங்கினார். 1 சுற்று, 2 சுற்று, 3 சுற்று. அது மெதுவாக உயர்ந்தது. ஒரு ஆசனம் உருவானது. அவர் அதில் ஏறி அமர்ந்தார். இப்போது ஹனுமானின் உயரம் ராவணனை விட அதிகம். அரங்கில் அமைதி. அனைவரும் அதிர்ச்சி. ராவணனின் முகம் கோபத்தில் சிவந்தது. இந்த குரங்கை தண்டிக்கவும் அவன் கத்தினான். அவனுடைய வாளை தீ வைத்து எரிக்கவும். அது ராவணனின் தவறு. அவன் நினைத்தான், இது ஒரு தண்டனை. ஆனால் அது லங்கையின் அழிவின் ஆரம்பம். ராவணன் கட்டளையிட்டான், அவனுடைய வாளை தீ வைத்து எரிக்கவும். அரக்கர்கள் சிரித்தனர். அவர்கள் துணிகளை கொண்டு வந்தனர். அவர்கள் ஹனுமானின் வாளை சுற்றினர். 1 சுற்று, 2 சுற்று, 3 சுற்று. வாள் நீளமானது. அவர்கள் தொடர்ந்து சுற்றினர். எண்ணெய் ஊற்றப்பட்டது. தீ கொண்டு வந்தார்கள். அவர்கள் தீ வைத்தனர். வாள் எரியத் தொடங்கியது. ஆனால் ஹனுமான் அழவில்லை. அவர் சிரித்தார். அவர் தன்னுடைய உருவத்தை சிறிதாக மாற்றினார். அவர் கட்டுகளை உடைத்தார். ஒரே பாய்ச்சலில் அவர் மேலே சென்றார். அவர் ஒரு கட்டிடத்தின் மீது இறங்கினார். அவர் தனது எரியும் வாளை அங்கே தொட்டார். அது தீ பற்றியது. அவர் அங்கிருந்து மற்றொரு இடத்திற்கு பாய்ந்தார். மற்றொரு இடம், மற்றொரு தீ. மெதுவாக லங்கா முழுவதும் தீ பற்றியது. அரண்மனைகள் எரிந்தன. கோபுரங்கள் விழுந்தன. அரக்கர்கள் ஓடினார்கள். இரவு வானம் சிவந்தது. தீயின் ஒளி லங்கா முழுவதையும் மூடியது. ஆனால் ஒரு இடம் மட்டும் தீயால் பாதிக்கப்படவில்லை. அது மாதா சீதா இருந்த அசோகவாடிகா. ஏன் தெரியுமா? அது பக்தியின் இடம். ஆஞ்சநேயர் தனது பணியை முடித்தார். அவர் கடலை நோக்கி திரும்பினார். அவர் மீண்டும் பாய்ந்தார். இந்த முறை அவருடைய மனதில் மகிழ்ச்சி, அவருடைய முகத்தில் வெற்றி. அவர் கடலை தாண்டினார். அவர் மீண்டும் வந்தடைந்தார். ராமர் இருந்த இடம். ராமர் அங்கே நின்றிருந்தார். அவருடைய கண்கள். ஒரே ஒரு கேள்வி, சீதா? ஆஞ்சநேயர் மெதுவாக முன்னே வந்தார். அவர் தலையை குனிந்தார். ஒரு நொடி அமைதி. அவர் தலை தூக்கினார். அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு. அவர் சொன்னார், கண்டேன் சீதையை. அந்த ஒரு வாக்கியம், அந்த ஒரு தருணம். ராமரின் முகம் ஒளிர்ந்தது. அவருடைய கண்களில் கண்ணீர். அவர் ஓடி வந்தார். அவர் ஹனுமானை அணைத்தார். ஹனுமான், நீ செய்தது என்னால் திருப்பித் தர முடியாத ஒன்று. ஹனுமான் தலையை குனிந்தார். இது என் கடமை. நான் உங்கள் தாசன். அந்த தருணம், ஒரு பக்தன் தனது இறைவனின் இதயத்தை மகிழ்வித்த தருணம். இப்போது ராமருக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. சீதா எங்கே இருக்கிறார்? லங்கையின் இருப்பிடம் தெரிந்ததும் ராமர் ஒரு முடிவெடுத்தார். இப்போது போர் தவிர வழியில்லை. வானர சேனை ஒன்று கூடியது. அவர்கள் கடலை அடைந்தார்கள். கடலை கடக்க வேண்டும். அது சாதாரண விஷயமில்லை. அந்த நேரத்தில் ஒரு வானரன் முன்னே வந்தான். அவன் பெயர் நளன். அவன் யார் தெரியுமா? தெய்வ சிற்பி விஸ்வகர்மாவின் மகன். அவனுக்கு கட்டுமான திறமை இருந்தது. அவன் சொன்னான், நாம் ஒரு பாலம் கட்டலாம். அவனுடன் இருந்தான் நீலன், ஒரு வீரன். சில கதைகளில் கூறப்படுவது நீலனுக்கு ஒரு வரம் இருந்தது. அவன் கடலில் எரிந்த பொருட்கள் மூழ்காது.
அதோடு வானரர்கள் கற்களில் ராமா என்று எழுதினார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து பாலம் கட்ட ஆரம்பித்தார்கள். கற்கள் எடுக்கப்பட்டன, மரங்கள் வெட்டப்பட்டன, கடலில் போடப்பட்டன. அந்த கற்கள் கடலில் மிதந்தன. அப்படி கட்டப்பட்டது ராமசேது. இது ஒரு பாலம் மட்டுமில்லை, அது நம்பிக்கையின் பாலம், பக்தியின் பாலம். அனைவரும் லங்கையை அடைந்தார்கள். போர் ஆரம்பமானது. அம்புகள் பறந்தன, குரல்கள் முழங்கின, பூமி அதிர்ந்தது. ஒரு பக்கம் தர்மம், மற்றொரு பக்கம் அதர்மம். அந்த போரில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ராவணனின் மகன் இந்திரஜித் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பயன்படுத்தினான். அது நேராக லக்ஷ்மணனை தாக்கியது. லக்ஷ்மணன் தரையில் விழுந்தார். அவர் அசையவில்லை. ராமர் ஓடி வந்தார். லக்ஷ்மணா! அவர் கண்களில் கண்ணீர். என் தம்பி! அந்த நேரத்தில் ஒரு வைத்தியர் சொன்னார், ஒரே ஒரு வழி இருக்கிறது, சஞ்சீவி மூலிகை. அது ஹிமாலயத்தில் உள்ள துரோணகிரி மலையில் இருந்தது. அனைவரும் ஒருவரை பார்த்தார்கள். அவர் யார்? ஹனுமான். ஹனுமான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் வானத்தை நோக்கி பார்த்தார். ஜெய் ஸ்ரீ ராம்! அவர் பறந்தார். மலைகள் தாண்டினார், மேகங்கள் தாண்டினார், இரவை கிழித்தார். அவர் ஹிமாலயத்தை அடைந்தார். அவர் அந்த மூலிகையை தேடினார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை எது சஞ்சீவி. ஒரு நொடி யோசித்தார், பிறகு சிரித்தார். எனக்கு இது தெரியவில்லை என்றால் முழு மலையையே எடுத்துச் செல்வேன். அவர் தனது உருவத்தை பெரிதாக்கினார். அவர் மலையை தூக்கினார், முழு மலை. அவர் அதை கொண்டு பறந்தார். வானத்தில் ஒரு மலை பறந்தது. அவர் போர்க்களத்துக்கு வந்தார். மூலிகை எடுத்தார்கள். லக்ஷ்மணன் மெதுவாக கண்களை திறந்தார். ராமர் சிரித்தார். அவர் ஹனுமானை பார்த்தார். அவருடைய கண்களில் நன்றி. ஹனுமான் தலையை குனிந்தார். இது என் கடமை. போர் தொடர்ந்து நடந்தது. இறுதியாக ராமர் ராவணனை எதிர்கொண்டார். ஒரு பெரிய யுத்தம். இறுதியில் ராவணன் வீழ்ந்தான். அதர்மம் முடிந்தது, தர்மம் வென்றது. போர் முடிந்தது. ஆனால் ராமரின் மனதில் ஒரு அமைதி இல்லை. ஏன் தெரியுமா? ராவணன் ஒரு அரக்கன் மட்டுமில்லை, அவன் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். அதனால் அவனை கொன்றதற்கு ஒரு பாவம், பிரம்மஹத்தி தோஷம். அந்த நேரத்தில் முனிவர்கள் ராமரிடம் சொன்னார்கள், இந்த தோஷம் நீங்க நீ சிவனை வழிபட வேண்டும். ராமர் உடனே முடிவு செய்தார், நான் சிவனை வழிபட வேண்டும். அவர் ஹனுமானை அழைத்தார். கைலாசத்திலிருந்து ஒரு சிவலிங்கம் கொண்டு வா. ஹனுமான் உடனே புறப்பட்டார். அந்த நேரத்தில் முகூர்த்தம் நெருங்கியது. சீதா மணலில் ஒரு லிங்கம் செய்தாள். ராமர் அதை வழிபட்டார். ஹனுமான் திரும்பி வந்தார். அவர் சற்று வருந்தினார். அப்பொழுது நான் கொண்டு வந்த லிங்கம் என்று வருந்தினார். ராமர் சிரித்தார். உன் பக்தி எனக்கு தெரியும். உன் லிங்கமும் இங்கே இருக்கும். அதை நிறுவுவோம். முதலில் உன் லிங்கத்தை வழிபடுவார்கள், பிறகு நாங்கள் செய்த லிங்கத்தை வழிபடுவார்கள். அதனால்தான் இன்று வரை ராமேஸ்வரத்தில் 2 லிங்கங்கள் வழிபடப்படுகின்றன. அயோத்தியில் மகிழ்ச்சி. பட்டாபிஷேகம் முடிந்தது. ராமர் ராஜாவாக அமர்ந்தார். அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. வானரர்கள், மந்திரிகள், முனிவர்கள் ஒவ்வொருவரும் பாராட்டப்பட்டனர். அந்த கூட்டத்தில் ஒருவர் அமைதியாக நின்றிருந்தார். அவர் யார்? ஹனுமான். ஹனுமானுக்கு எந்த பரிசும் தேவையில்லை என்று ராமருக்கு தெரியும். அதனால் அவருக்கு எந்த பரிசும் வழங்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு பரிசு வேண்டாம். அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் போதும். அதுதான் ராமசேவை. அதை பார்த்த சீதா அவருடைய மனம் உருகியது. அவர் தனது கழுத்திலிருந்த ஒரு அழகான முத்து மாவையை எடுத்து அதை ஹனுமானிடம் கொடுத்தார். இது உனக்கு என்று அன்போடு கூறினார். ஹனுமான் அதை எடுத்தார். அவர் அதை பார்த்தார். ஒரு நொடி அமைதி. அவர் ஒரு முத்தை உடைத்தார். அதை உள்ளே பார்த்தார். பிறகு அதை கீழே போட்டார். மற்றொரு முத்தை உடைத்தார். அதையும் போட்டார். அனைவரும் அதிர்ச்சியில், ஹனுமான், என்ன செய்கிறாய்? அவர் அமைதியாக சொன்னார், இதில் ராமரும் சீதையும் உள்ளனரா என்று பார்க்கிறேன். அவர்கள் சிரித்தனர். அப்படியானால் உன்னுள்ளிருக்கிறார்களா? ஹனுமான் சிரித்தார். ஒரு நொடி அவர் தனது நகங்களால் தன் மார்பை கிழித்தார். அதனுள்ளே ஒளி. அந்த ஒளிக்குள் ராமரும் சீதையும் அமர்ந்திருந்தனர். அனைவரும் மௌனமாகினர். அது ஒரு அற்புதம்.
அது ஒரு உண்மை. அவர்களுக்கு நான் வெளியே இல்லை, என் இதயத்தில் இருக்கிறார்கள். ஒரு நாள் அயோத்தியில் சீதையின் அன்னம், ஹனுமானின் பசி. ஒரு நாள் அயோத்தியில் அமைதியான ஒரு காலை. சீதா ஒரு எண்ணம் நினைத்தாள். நான் என் கைகளால் சமைத்து என் ஹனுமானுக்கு உணவளிக்க வேண்டும். அவள் சமையல் செய்தாள். அன்புடன், பக்தியுடன், மனமார பல வகையான உணவுகள். அவள் ஹனுமானை அழைத்தாள். ஹனுமான் வந்தார். அவர் பணிவுடன் அமர்ந்தார். சீதா உணவை பரிமாறினாள். ஹனுமான் சாப்பிட்டார். அவர் மகிழ்ச்சியாக சாப்பிட்டார். அவள் மீண்டும் பரிமாறினாள். அவர் மீண்டும் சாப்பிட்டார். மீண்டும் மீண்டும். ஆனால் அவருடைய பசி குறையவில்லை. சீதா ஆச்சரியப்பட்டாள். இவ்வளவு சாப்பிட்டும் இவருக்கு இன்னும் பசியா? அவள் இன்னும் உணவு கொண்டு வந்தாள். அனைத்து உணவும் முடிந்தது. இப்போது சீதா கவலையடைந்தாள். என்ன செய்வது? அந்த நேரத்தில் ராமர் வந்தார். அவர் சிரித்தார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் ஒரு துளசி இலை எடுத்தார். அதை தீர்த்தத்தில் நனைத்தார். அதை ஹனுமானிடம் கொடுத்தார். ஹனுமான் அதை எடுத்தார். அவர் அதை சாப்பிட்டார். அந்த ஒரு நொடி அவருடைய பசி மறைந்தது. அவர் முழுமையாக திருப்தியடைந்தார். அவர் தலையை குனிந்தார். ஏன் தெரியுமா? அது சாதாரண உணவில்லை. அது ராமரின் பிரசாதம். அன்புடன் கொடுக்கப்படும் உணவு பக்தியுடன் ஏற்றுக்கொள்ளப்படும்போது அது தெய்வீகமாக மாறும். ஹனுமானின் பசி உணவுக்காக இல்லை, அது ராம பக்திக்காக. ஒரு நாள் அயோத்தியில் அமைதியான காலை. சீதா கண்ணாடி முன் நின்றார். அவர் நெற்றியில் சிந்தூரம் வைத்தார். அதை பார்த்த ஹனுமான் கேட்டார், அம்மா, நீங்கள் ஏன் இதை வைத்துக் கொள்கிறீர்கள்? சீதா சிரித்தார். இது ராமருக்கு நீண்ட ஆயுள் தரும். அந்த ஒரு வாத்தியம் ஹனுமானின் மனதில் ஒலித்தது. அவர் யோசித்தார். சிறிது சிந்தூரம் ராமருக்கு நீண்ட ஆயுள் தருமானால் முழு உடலிலும் பூசினால்? அவர் உடனே சிந்தூரம் எடுத்தார். அவர் தன் முகத்தில் பூசினார். அவர் தன் கைகளில் பூசினார். அவர் முழு உடலிலும் பூசினார். அவர் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறினார். அனைவரும் ஆச்சரியம். ராமர் பார்த்தார். அவர் சிரித்தார். ஹனுமான், இது என்ன என்று கேட்டார். ஹனுமார் சொன்னார், சீதா மாதா சிறிது சிந்தூரம் வைத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்றார். அதனால் நான் முழு உடலிலும் பூசினேன் என்றார். இதுதான் உண்மையான பக்தி. அதனால்தான் இன்று வரை ஹனுமான் சிலைகள் சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன. காலம் கடந்தது. ராமரின் அவதாரம் முடிவை நோக்கி சென்றது. அந்த நேரத்தில் ராமர் அனைவரையும் அழைத்தார். நாம் வைகுண்டத்திற்கு திரும்பப் போகிறோம். அவர் ஹனுமானை பார்த்தார். ஹனுமான், நீயும் என்னுடன் வா. ஹனுமான் தலையை குனிந்தார். அவர் மெதுவாக சொன்னார், பிரபு, நான் உங்களை விட்டு வர முடியாது. நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் நாமம் இருக்கும் இடமே எனக்கு வைகுண்டம். இந்த பூமியில் ராமநாமம் பரவ வேண்டும். அதை நான் பரப்புவேன். எங்கு ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கு நான் இருப்பேன். ராமர் சிரித்தார். அவருடைய கண்களில் அன்பு. அதுவே உன் விருப்பமா? ஹனுமான் தலையசைத்தார். அப்படியே இருக்கட்டும். அந்த நாளிலிருந்து ஹனுமான் இந்த பூமியில் இன்னும் வாழ்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டம் கண்டிப்பாக வரும். அது 7:30 சனி. அந்த நேரத்தில் பலர் பயப்படுவார்கள், பலர் பதற்றப்படுவார்கள். ஆனால் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு சனி கூட ஆசீர்வாதமாக மாறுவார். இந்த உண்மையை சொல்லும் ஒரு பிரபலமான புராண கதைதான் சனி பகவான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கதை. ஒரு நாள் காலசக்கரம் சுழன்று ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு 7:30 சனி தொடங்க வேண்டிய நேரம் வந்தது. அந்த நேரத்தை உணர்ந்த சனி பகவான் தனக்குள் நினைத்தார், நான் கடமை தவிர்க்க முடியாது. ஸ்ரீ ஆஞ்சநேயரை நேரில் சந்திக்க வேண்டும். அவ்வாறு நினைத்தபடி சனி பகவான் ஆஞ்சநேயரை தேடி புறப்பட்டார். அங்கே ஒரு அமைதியான காடு. அந்த காட்டின் நடுவில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மிகவும் அமைதியாக தியானத்தில் இருந்தார். முகத்தில் சிரிப்பு,
உள்ளத்தில் பக்தி, சுற்றிலும் தெய்வீக ஒளி. அப்போதுதான் சனி பகவான் அங்கு வந்து சேர்ந்தார். சனி பகவான் சொன்னார், ஹனுமானே, உன் 7.5 சனி தொடங்கிவிட்டது. எனவே நான் உன் தலையில் அமர வேண்டும். அதை கேட்ட ஸ்ரீ ஹனுமான் ஒரு நொடியும் கலங்கவில்லை. மாறாக மிகவும் சிரித்தபடி சொன்னார், சரி சனி பகவானே, என் தலையிலேயே உட்காருங்கள். சனி பகவானும் அதற்கு சம்மதித்து ஸ்ரீ ஆஞ்சநேயரின் தலையில் அமர்ந்தார். ஆனால் ஆஞ்சநேயரின் முகத்தில் எந்த பயமும் இல்லை. அந்த நேரத்தில்தான் கதை ஒரு திருப்பம் எடுக்கும். அடுத்த கணமே ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஒரு பெரிய கல்லை எடுத்து தன் தலையின் மேல் வைத்தார். சனி பகவான் சற்றே அசௌகரியமாக உணர்ந்தார். ஆனால் அதோடு நிறுத்தவில்லை ஹனுமான். இன்னொரு கல், பிறகு இன்னொரு கல். மெல்ல மெல்ல கற்களின் சுமை அதிகரித்தது. சனி பகவானால் அந்த சுமையை தாங்க முடியவில்லை. தலை சுற்றியது, உடல் வலித்தது. இறுதியில் சனி பகவான் கதறினார், ஸ்ரீ ஆஞ்சநேயரே, போதும் போதும், என்னை விடுவி. அப்போது ஆஞ்சநேயர் மிகவும் அமைதியாக சிரித்தபடி சொன்னார், சனி பகவானே, நீங்கள்தான் என் தலையில் உட்கார வேண்டும் என்று சொன்னீர்களே. அந்த வார்த்தைகளில் நகைச்சுவையும் பாடமும் இருந்தது. உடனே சனி பகவான் மிகவும் பணிவுடன் கேட்டார், ஸ்ரீ ஆஞ்சநேயரே, என்னை விடுவித்து விடுங்கள். அதற்காக நான் உங்களுக்கு ஒரு வரமளிக்கிறேன். அந்த வார்த்தைகள் சனி பகவானின் மாற்றத்தை காட்டின. அப்போது ஆஞ்சநேயர் சொன்னார், என் பக்தர்களை நீங்கள் எப்போதும் துன்புறுத்தக்கூடாது. ஒரு நொடியும் தயங்காமன் சனி பகவான் சொன்னார், அப்படியே ஆகட்டும். ஆனால் ஆஞ்சநேயர் அங்கே நிறுத்தவில்லை. மேலும் சொன்னார், என் பக்தர்கள் கடலை மாலை சமர்ப்பித்தாலும் ராமநாமத்தை ஜபித்தாலும் நீங்கள் அவர்களை தொடக்கூடாது. சனி பகவான் தலை வணங்கி சொன்னார், அப்படியே ஆகட்டும். ராமநாமத்தின் மகிமை. அதனால்தான் இன்றும் கடலை மாலை, ராமநாம ஜபம், ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு என்று சனி தோஷத்திலிருந்து பாதுகாப்பு என்று நம்பப்படுகிறது. இந்த கதை நமக்கு சொல்வது என்ன? சனி பகவான் தண்டிப்பவர் மட்டுமல்ல, ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு சனி பகவான் கூட ஆசீர்வாதமாக மாறுவார். காலம் மாறியது, யுகங்கள் மாறின. ஆனால் ஒரு உண்மை மாறவில்லை. ஹனுமான், அவர் சாதாரணவர் அல்ல. அவர் ஒரு சிரஞ்சீவி. அதாவது காலம் முடியும் வரை வாழும் ஒருவர். இன்றும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்கு ஸ்ரீராம ஜெயராம என்று சொல்லப்படுகிறதோ அங்கு ஹனுமான் இருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிறார். அவர் நம்மை வழிநடத்துகிறார். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். பலம் இருந்தாலும் அது பக்தியுடன் சேர்ந்தால் அது தெய்வீகமாக மாறும். அதற்கு சிறந்த உதாரணம் ஆஞ்சநேயர்.